இது கோயம்புத்தூர் நடந்த கதை. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கவலத்தாம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. கவலத்தான்னு பேர். அது ஒரு பாட்டி. அந்த பாட்டி என்ன வந்துச்சு, தன்னுடைய குடிசைக்கு வெளியே ஒரு விறகடுப்பு வச்சு இட்லி விற்று குடிச்சு ஏதாவது வியாபாரம் ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் புருஷ கஷ்டத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அவர் தொழிலே தான். அந்த இட்லி விலை என்ன தெரியுமா? ₹1. ₹1 ஒரு இட்லி. இதான் அந்த அம்மாவுடைய வியாபாரம். நல்லா இட்லி இருக்கும். விலையெல்லாம் ஏறி போச்சு. அரிசி விலை ஏறி போச்சு, உளுந்து விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு. இருந்தாலும் விழமாட்டேன்டுச்சு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, விலை ஏற்ற மாட்டேன், ₹1 தான். ஏன்னா இதுக்கு வேணால் மக்களால் முடியாது, மக்களில் வருமானம் கிடையாது, ₹1 இதுக்கு வரக்கூடிய வருமானம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ மக்கள் வற்புறுத்துறாங்க, முடியாதவா அவ்வளோ முடியாதவா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிச்சு. இந்த செய்தி எல்லா சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. எல்லா விதம் வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு வந்து அம்மாவுடைய பேர் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ என்னென்னா தெரியுமா, ஆனந்த மகேந்திரா இருக்கார் இல்லையா, பெரிய தொழில் இருக்கார். அவருக்கு கோயம்புத்தூர் வந்துட்டார். வந்தவர் போய் அந்த அம்மா போய் பார்த்தாரு. அந்த அம்மாவை கேட்டு என்னுடைய இது கேட்டார். தன்னுடைய அறக்கட்டளை கூடவா அந்த அம்மாவுக்கு உடனே வீடு கொடுக்க சொல்கிறாரு. நம்ம நல்லா இருக்கிறதுனால வீடு கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு ஒரு நாள் இன்னொருத்தர் தெரியுமா, இல்லாமா சமைக்கிறதுக்கு ஒரு அரிசி இந்த ஸ்டவ் வேணும், ஸ்டவ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்து அதுக்கு ஒரு இன்னொரு விஜயாவும் ரமான்னு சொல்லிட்டுருவான். இல்லாமல் அவனுக்கு வந்து அரிசி கொடுப்பதுக்கு ஒரு 5 கூட அரிசி இலவசமாக கொடுத்துச்சு. அதுவும் பார்த்தா சொல்லி கோயம்புத்தூர் கபடி கட்ட தெரியுமா, இன்னும் விறகு சமைக்குது, மக்களுக்கு தேவைப்படுது, நம்ம கிரைண்ட் ஒன்று கொடுத்தோம் சொல்லி கிரைண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தா சொல்லி ஒருத்தர் இன்னொன்று தெரியுமா, நம்ம நின்றுக்கிட்டே இருக்குது, உட்காந்து வைக்குது, இல்லாட்டி இருக்குது. இதான் அந்த வேலை. இந்த அம்மா சும்மா இருக்கக்கூடிய உட்கார இருக்கிற வேணும் சொல்லி ஒரு சேர் கொடுத்தாங்க. இன்றைக்கி அம்மா ஓஹோன்னு இருக்குது. இது என்ன தெரியுது தெரியுமா, தர்மம் தலைகாக்கும். அந்த அம்மா இன்றைக்கி கோடீஸ்வரர் சொல்லலாம். கோடீஸ்வரர் பார்த்து போடுவாங்க. இல்லை பக்கத்து அட்மின் அந்த அம்மா கோடீஸ்வரி. இங்கே வச்சுருக்கீங்களா? நன்றி, வணக்கம்.